ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது. வேலை இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது. ஆனா மனசு மட்டும் அமைதியாக இல்லையே. இரவு தூங்கும்போது அதிகமாக யோசிக்கிறீர்களா? காலை எழுந்தவுடன் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறதா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்று இந்த வீடியோவில் நான் சொல்லப் போகும் 7 சிறிய தினசரி பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மன அழுத்தத்தை மெதுவாக குறைக்கும். ஆனா இந்த 7 பழக்கங்களில் கடைசியில் சொல்லப் போகும் ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள். நண்பர்களே, வாழ்க்கை கடினம் இல்ல, நம்ம பழக்கங்கள் தான் வாழ்க்கையை கடினமாக்குகிறது. ஒரு மனிதன் தினமும் செய்யும் சில சிறிய பழக்கங்கள் அவன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் மாற்றும் அல்லது மன அழுத்தமாகவும் மாற்றும். ஆகையால் இன்று மன அழுத்தமில்லாத வாழ்க்கைக்கான 7 சக்தி வாய்ந்த தினசரி பழக்கங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த பழக்கங்களை தினமும் செய்ய ஆரம்பித்தால் உங்கள் மனம் மெல்ல மெல்ல அமைதியாகும். வாழ்க்கை மிக எளிதாக உணரப்படும். இந்த வீடியோவை கவனமாகவும் முழுவதும் பாருங்கள். இந்த 7 பழக்கங்களில் நீங்கள் ஏற்கனவே எத்தனை பழக்கங்களை செய்கிறீர்கள் என்று கமெண்டில் எழுதுங்கள். இப்போது முதல் பழக்கத்தை பார்க்கலாம். பழக்கம் 1. அதிகாலையில் அமைதியாக எழுதல். ஒரு மனிதனின் மனநிலையை அவன் காலை எப்படி ஆரம்பிக்கிறான் என்பதை தீர்மானிக்கிறது. பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அலாரம் அடிக்கும், அதை நிறுத்தி மீண்டும் தூங்குகிறார்கள். அவசரமாக எழுந்து மொபைலை பார்க்கிறார்கள். வாட்ஸ்அப், யூடியூப், நியூஸ், சோஷியல் மீடியா. காலை முதலே மனம் முழுக்க தகவல்கள் நிரம்பிவிடுகிறது. இதுதான் மன அழுத்தத்தின் முதல் காரணம். ஆனா அமைதியாக வாழும் பல வெற்றியாளர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் அதிகாலையில் அமைதியாக எழுகிறார்கள். காலை நேரம் மனதுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நேரம். அந்த நேரத்தில் 5 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். ஆழமாக மூச்சு விடுங்கள். வெளியில் சூரிய ஒளியை பாருங்கள். பறவைகள் சத்தம் கேளுங்கள். இந்த சிறிய பழக்கம் மனதை மெதுவாக அமைதியாக்கும். ஒரு வாரம் இதை செய்து பாருங்கள். உங்கள் மனநிலை மிகவும் மாறிவிடும். பழக்கம் 2. தினமும் 20 நிமிடம் நடை. நமது மன அழுத்தத்தின் மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? நாம் உடலை அசைக்கவே இல்லை. நாம் அதிகமாக உட்கார்கிறோம், மொபைல் பார்க்கிறோம், டிவி பார்க்கிறோம். ஆனா உடல் அசையாமல் இருக்கிறது. இதனால் உடலுக்குள் இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகரிக்கிறது. ஆனா ஒரு சின்ன விஷயம், தினமும் 20 நிமிடம் நடை போதுமானது. காலை அல்லது மாலை நடந்து பாருங்கள். நடக்கும் போது மொபைல் பார்ப்பதில்லை. சுற்றியுள்ள உலகத்தை பாருங்கள். மரங்கள், வானம், மக்கள். இந்த நடை உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. பல மருத்துவர்கள் கூட சொல்கிறார்கள், வாக்கிங் இஸ் த பெஸ்ட் மெடிசின். பழக்கம் 3. மொபைல் பயன்பாட்டை குறைத்தல். இன்றைய உலகத்தில் மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணம் மொபைல். நாம் தினமும் எத்தனை மணி நேரம் மொபைல் பார்க்கிறோம் தெரியுமா? சிலர் 5 மணி நேரம், சிலர் 8 மணி நேரம். இதனால் என்ன நடக்கிறது? நம்ம மனசு ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது. ஏனெனில் தொடர்ந்து தகவல்கள் மனதுக்குள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் ஒரு புதிய பழக்கம் உருவாக்குங்கள்.
ஒரு நாளில் குறைந்தது 1 மணி நேரம் மொபைல் இல்லாத நேரம். அந்த நேரத்தில் குடும்பத்துடன் பேசுங்கள், புத்தகம் படியுங்கள் அல்லது அமைதியாக இருங்கள். இந்த சிறிய பழக்கம் மன அழுத்தத்தை பெரிதாக குறைக்கும். பழக்கம் 4. நன்றியுணர்வு. நண்பர்களே, மன அழுத்தத்தில் வாழும் பலருக்கும் ஒரே மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கும். அவர்கள் எப்போதும் இல்லாததைப் பற்றியே யோசிப்பார்கள். என்ன இல்லை, என்ன கிடைக்கவில்லை, யார் என்ன சொன்னார்கள், இப்படி தொடர்ந்து நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். அதனால் மனம் எப்போதும் சோர்வாகவும் அழுத்தமாகவும் இருக்கும். ஆனால் உண்மையில் மன அமைதியை தரும் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அதுதான் நன்றியுணர்வு. நாம் வாழும் வாழ்க்கையில் நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. நாம் சுவாசிக்கிற காற்று, நம்மை நேசிக்கும் குடும்பம், நாம் சாப்பிடும் உணவு, இவை எல்லாம் எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? ஆனால் நாம் அவற்றை அதிகமாக நினைப்பதில்லை. அதனால் ஒரு புதிய பழக்கம் தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் 3 விஷயங்களை நினைத்து பாருங்கள். இன்று என்ன நல்லது நடந்தது? யார் எனக்கு உதவி செய்தார்கள்? எதற்காக நான் நன்றி சொல்ல வேண்டும்? இந்த 3 கேள்விகளை உங்களிடம் கேளுங்கள். இந்த சிறிய பழக்கம் மனதை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். மனம் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து நேர்மறை எண்ணங்களுக்கு மாறும். பழக்கம் 5. நேர்மறை மனிதர்களுடன் இருப்பது. ஒரு பழமொழி இருக்கிறது, நீங்கள் அதிக நேரம் செலவிடும் 5 மனிதர்களின் சராசரிதான் உங்கள் வாழ்க்கை. அதாவது நாம் யாருடன் அதிகமாக இருப்போமோ அவர்களின் எண்ணங்கள் மெல்ல மெல்ல நம்முள் வரும். எப்போதும் புலம்பும் மனிதர்கள், எதிர்மறையாக பேசும் மனிதர்கள், இது முடியாது, அது வேலை செய்யாது, இப்படி பேசுபவர்களுடன் இருந்தால் நம்ம மனமும் அதே மாதிரி ஆகிவிடும். ஆனால் நம்பிக்கையுடன் வாழும் மனிதர்கள், வாழ்க்கையை முன்னேற்ற முயற்சிக்கும் மனிதர்கள், நேர்மறையாக பேசுபவர்கள், இவர்களுடன் இருந்தால் நம்ம மனமும் மாறும். நமக்கு புதிய நம்பிக்கை வரும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மனிதர்களை தேர்ந்தெடுக்குங்கள். அவர்களுடன் பேசுங்கள், அவர்களுடன் நேரம் செலவிடுங்கள். அவர்களின் எண்ணங்கள் உங்களை முன்னேற்றும். பழக்கம் 6. தினமும் ஒரு நல்ல விஷயம் கற்றல். நண்பர்களே, மனிதன் வளர்ச்சி அடையாமல் இருந்தால் அவன் மனம் சோர்ந்து போகும். ஒரே மாதிரியான வாழ்க்கை மனதை மிகவும் சலிப்படையச் செய்கிறது. அதனால் மனம் உற்சாகமாக இருக்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அது பெரிய விஷயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கம், ஒரு நல்ல வீடியோ, ஒரு புதிய திறமை, சிறிய விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை. முக்கியமானது நாம் தினமும் கற்றுக்கொள்வது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது நம்ம மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் பார்க்க ஆரம்பிப்போம். அதனால் தினமும் குறைந்தது 20 நிமிடம் புதிய அறிவை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பழக்கம் உங்கள் மனதையும் உங்கள் வாழ்க்கையையும் மெல்ல மெல்ல மாற்றும். பழக்கம் 7. நல்ல தூக்கம். நண்பர்களே, இன்றைய காலத்தில் பலர் கவனிக்காத ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் தூக்கம். பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இரவு 12 மணி, 1 மணி, சில நேரம் 2 மணி வரை கூட மொபைல் பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். யூடியூப், சோஷியல் மீடியா, வீடியோஸ், இப்படி இரவு நேரம் முழுவதும் மனம் ஓய்வில்லாமல் வேலை செய்யும். அதனால் என்ன நடக்கிறது? நம்ம உடலும் நம்ம மனமும்
சரியாக ஓய்வெடுக்க முடியாது. இதன் விளைவு காலை எழுந்தவுடன் சோர்வு, மன அழுத்தம், எரிச்சல். இதனால் முழு நாள் மனநிலை பாதிக்கப்படும். அதனால் ஒரு முக்கியமான பழக்கம் உருவாக்குங்கள். தினமும் குறைந்தது 7 மணி நேரம் தூங்குங்கள். தூங்குவதற்கு 30 நிமிடம் முன்பே மொபைலை விட்டு விடுங்கள். அமைதியாக இருங்கள். மனம் மெதுவாக அமைதியாகும். நல்ல தூக்கம் கிடைத்தால் அடுத்த நாள் உங்கள் மனம் புத்துணர்ச்சியாக இருக்கும். நண்பர்களே, மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை ஒரே நாளில் உருவாகாது. ஆனால் சிறிய தினசரி பழக்கங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த 7 பழக்கங்களில் குறைந்தது 2 பழக்கங்களாவது இன்று முதல் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்த வீடியோக்களை பார்க்க செல்ஃப் பவர் தமிழ் யூடியூபை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.